ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து வர்ற செவ்வாய் புதன் வியாழன் திருமலால ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாதி தாயாருக்கும் ஆண்டுக்கொரு முறை நடக்கிற திருக்கல்யாண வைபவம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த 3 நாட்களில் திருமலையில் இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். இதுக்கு தரிசன டிக்கெட் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு 8 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நைட்டு ஒரு 1 மணி போல் திருமலா.org செக் பண்ணப்போ மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்ய தர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக 9 மணி போல் செக் பண்ணுறப்போ 443 டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் 50 போல் கொடுக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனத்தில் நேற்று 2.5 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்குறாங்க. டோக்கன் தரிசனம் அதிகாலைக்கு உண்டான டைம் ஸ்லாட்னா 2 மணி நேரத்துலேயும், மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்னா 5லேருந்து 6 மணி நேரத்துலேயும் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். மே மாதத்தில் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட சேவா டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா பழைய போர்ட்டல் ஸ்ரீவாரி சேவா online.திருமலா.org லாகின் ஆகுது. சேவா ஹிஸ்ட்ரியில் போய் உங்களோட சேவா டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்கிங்கெல்லாம் எப்பொழுதும் போல் டிடிடி ஆப்லேயோ போர்ட்டலில் தான் நம்ம செய்துக்கணும். ஜூன் மாதம் வரைக்கும் உண்டான ஸ்ரீவாரி சேவா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. டிடிடியில் வாட்ஸ்அப் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு திருமலாலையும் திருப்பதியிலையும் அந்த QR கோடு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த QR கோடு ஸ்கேன் பண்ண தெரியல, எப்படி செய்கிறது அப்படிங்கிறவங்க ஈஸியாக நம்பர் சொல்கிறேன், ஆட் பண்ணி கூட நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 9399399399 9399399399 நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரில் இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. டிடிடி வாட்ஸ்அப் அந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நம்பரில் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்கேஸ் QR கோட் ஸ்கேன் பண்ண தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பத்மாதி பரிணோத்சம் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை 3 நாட்கள் திருமலால பெருமாளுக்கும் தாயாருக்கும் செய்கிற திருக்கல்யாணம் இது எங்கே நடக்கும்னா நாராயணகிரி கார்டனில் நடக்கும். எப்போ செய்வாங்கன்னா ஈவினிங் டைமில் செய்வாங்க. தெலுங்கு மாத கணக்குப்படி வைசாக மாதம் நவமி, தசமி, ஏகாதசி திதியில் இந்த திருக்கல்யாணம் செய்கிறாங்க. இதில் வைசாக தசமியில் தான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடந்ததாக புராணங்கள்லாம் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. செவ்வாய் சாயந்தரம், புதன் சாயந்தரம், வியாழன் சாயந்தரம் திருமலா ஸ்ரீவாரி கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் ஒரு 4 மணி வாக்குலேருந்து வெயிட் பண்ணுங்கள். பெருமாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் யானை வாகனத்தின் மீது அமர்ந்து அவர் தனியாக வருவார். தாயார் 2 பேரும் தனித்தனி பல்லக்கில் வருவாங்க. அங்கேருந்து புறப்பட்டு தெற்கு மாட வீதி வழியாக வந்து கோயிலுக்கு பேக் சைடில் W4 கேட் வழியாக வெளியில் போய் நாராயணகிரி கார்டனுக்கு ரீச் ஆவாங்க. அவர் கூடயே நம்ம போயிட்டா ஈஸியாக இந்த திருக்கல்யாணம் நடத்துகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இல்லைனாலும் நம்மளை அனுமதிப்பாங்க தான், பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த 3 நாட்களுமே 4 மணி வாக்கில் நம்ம நின்னோம் அப்படின்னா முதல் நாள் யானை வாகனத்திலும், 2ஆம் நாள் குதிரை வாகனத்தில் மலையப்பர் வருவார். அப்படியே கள்ளழகரை பார்த்த மாதிரியே இருக்கும் பெருமாள் தனியாக அங்கே வர்றது. 3 நாட்களுமே தாயார் தனித்தனியாக தான் வருவாங்க. 3ஆம் நாள் கருட வாகனத்தில் பெருமாள் வருவார். வியாழக்கிழமை கருட வாகனத்தில் பெருமாளை பார்க்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு வழின்னு கூட சொல்லலாம். சாயந்தரம் ஒரு 4 மணி வாக்கில் நீங்கள் கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் சுபதம் என்ட்ரிக்கிட்டே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பெருமாளை கருட வாகனத்தில் பார்க்கலாம். தாயார் தனித்தனியாக வருவாங்க. 3 நாட்களுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருப்பாங்க. லாஸ்ட் இயர் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்.
அன்னமாச்சாரியார் பாடல்களே நமக்கு நல்ல பரிச்சயமான பாடல்கள், தெரிஞ்ச பாடல்கள் சூப்பராக அங்கே இசைப்பாங்க. அந்த பூ பந்து தூக்கி போட்டு இந்த கல்யாணத்துக்கு அப்புறமெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க. மாலை மாற்றிக்கிறது, பூ பந்து தூக்கி போடுறது, வாத்தியத்தில் வாசிக்கிற அந்த பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தேர்ட் டே வான வேடிக்கைகளோட பெருமாள் தாயார் கல்யாணமெல்லாம் முடிஞ்சு ரிட்டன் கோயிலுக்குள்ளே வர்றதெல்லாம் சேர்ந்து தான் வருவாங்க. அதாவது அதே W4 கேட் வழியாக வந்து வடக்கு மாட வீதி வழியாக வராகசுவாமி கோயில் வழியாக கோயில் உள்ள என்டர் ஆவாங்க. நீங்கள் சாயந்தரம் மாட வீதியில் இருந்தால் பெருமாளை பார்க்கலாம். ஒரு வாகன சேவையில் நான் சொன்ன நாட்களில் திருக்கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உட்காந்து அந்த அன்னமாச்சாரிய பாடல்கள்லாம் கேட்குறதுக்கே பெருமாளை பார்த்துக்கிட்டு நாராயணகிரி கார்டனில் போனோம் அப்படின்னா பெருமாள் கூடயே போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்டர் ஆகிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே அன்னப்பிரசாதமும் கொடுப்பாங்க. மறுபடியும் நம்ம பெருமாள் கூடயே நடந்து வரலாம். அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அங்கங்கே ஆரத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டே வரத்துக்கு. இந்த 3 நாட்களும் ஆர்ஜித பிரம்மோற்சவமும் சஹஸ்ர தீபாலங்கார சேவாவும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.